அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான உறவுகளே, நான் இன்று ஒரு வீடியோவை பார்த்தேன். மனசு அப்படியோ நொறுங்கி விட்டது. கண்ணீர் வருகிறது, அதை பார்த்தால் கண்ணீர் வருகிறது. ஒரு சிறிய குழந்தை, அன ஜுஆன் யா அல்லாஹ், அன ஜுஆன் யா அல்லாஹ், எனக்கு பசிக்குது, நான் பசி அறிகிறேன் என்ற ரப்பே, நான் பசி அறிகிறேன் என்று அந்த குழந்தை அழுவுதே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, இதே மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் நம்ம கண்மூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோமே. நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் துவா கேட்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலும் இதற்காக வேண்டி நாங்கள் துவா செய்ய வேண்டும். இந்த மக்களுக்காக வேண்டி மக்கள் வெற்றி பெற வேண்டும், சுதந்திரம் பெற வேண்டும். ஃப்ரீ பலஸ்தீன். அன்பான சொந்தங்களே, நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும், குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையிலும் நாங்கள் இந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி, இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எங்க பிரச்சனை நடந்தாலும், யார் பாதிக்கப்பட்டாலும் அனைவருக்கும் நாங்கள் துவா செய்ய வேண்டும். அந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் ஈடேற்றம் பெற்று சுதந்திரமான வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையை அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வகையில் நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்மளுக்கு ஏழுமான ஒரு ஆயுதம் என்றால் அது துவா மட்டும்தான். நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. நாங்கள் இன்னொரு நாட்டில் இருக்கின்றோம், நாங்கள் இன்னொரு இடத்தில் இருக்கின்றோம். எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு கட்டத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விடயம்தான் துவா. இந்த துவாவை நாங்கள் கட்டாயம் கேட்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் இந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி நாங்கள் துவா செய்ய வேண்டும். அன்பு சகோதரர்களே, மனசெல்லாம் உருகுகிறது, மனமெல்லாம் பதறுகிறது. இந்த வீடியோக்களை பார்த்தால் கண்களிலிருந்து சாரையாக கண்ணீர் வருகிறது. அன்பு சகோதரர்களே, நாங்கள் துவாவை ஒவ்வொரு தொழுகையிலும் மிஸ் பண்ணிடாம ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் கேட்க வேண்டும். குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். முதலாவது வானத்துக்கு இறைவன் கேட்கின்றான், என்னிடம் கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? நான் உங்களுக்கு தாரத்துக்கு தயாராக இருக்கின்றேன். நாங்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் குறிப்பாக நாங்கள் துவா கேட்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.